அயோத்தியை நல்ல முறையில் ஆட்சி செய்த தசரத மன்னனுக்கு கோசலை, சுமித்திரை, கைகேயின்னு 3 பட்டத்தரசிகள் இருந்தாங்க. குழந்தை இல்லையேன்ற மனக்குறை போக புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தார் மன்னர். அதன் பலனாக கோசலை ராமனையும், கைகேயி பரதனையும், சுமித்திரை லக்ஷ்மணன் சத்ருக்னன் என்ற இரட்டையரையும் பெற்றெடுத்தார்கள். பிள்ளைகளை சீரும் சிறப்புமாக வளர்த்தனர். உரிய பருவத்தில் வசிஷ்டரின் குருகுலத்தில் கல்வி கலைகள் பயிலச் செய்தனர். ஒரு நாள் விஸ்வாமித்திரர் என்ற தவமுனிவர் தசரதன் அரசவைக்கு வந்தார். அரசனும் அவரை வரவேற்று உபசரித்து வேண்டியதை தருவேன் என்று வாக்கு கொடுத்தார். தான் செய்யும் யாகத்தை அசுரர்களிடமிருந்து காக்க ராமனை தன்னுடன் அனுப்புமாறு விஸ்வாமித்திரர் கேட்டார். திகைச்சு நின்ற தசரதனின் தயக்கத்தை போக்கி குலகுரு வசிஷ்டர் ராமனை அனுப்பச் சொன்னார். தசரதனும் ராமனுடன் இணைப்பிரியா நிழல் போல தொடரும் லக்ஷ்மணனையும் சேர்த்து அனுப்பினார். யாகசாலைக்கு போகும் வழியில் விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணருக்கு பல கதைகள் சொல்லி பல மந்திரங்களும் திவ்யாஸ்திரங்களும் கற்றுக் கொடுத்தார். வழியில் தாடகைங்கிற அரக்கியை அழித்ததுடன் ராம லக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்திரர் நடத்திய யாகத்தை அசுரர்களிடமிருந்து காத்தனர். மகிழ்ந்த விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணர்களை அழைத்து கொண்டு மிதிலை சென்றார். வழியில் கல்லாகி கிடந்த அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்தார் ராமர். மிதிலையில் ஜனகர் வைத்திருந்த சிவதனுசை வளைத்து சீதையை திருமணம் செய்தார். அனைவரும் அயோத்தி திரும்பும் வழியில் பரசுராமர் கொடுத்த விஷ்ணு தனுசையும் வளைத்து அவர் கர்வத்தை அழித்தார். சிறிது காலம் அயோத்தியில் அனைவரும் இன்பமாக வாழ்ந்தனர். பரதன் தன்னுடைய தாய்மாமன் வீட்டிற்கு தம்பி சத்ருக்கணனை அழைத்து கொண்டு சென்றான். தசரதன் தனக்கு வயோதிகம் வந்துவிட்டதால் ராமனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து பிறகு வானப்பிரஸ்தம் செல்ல நினைத்தார். மந்திரைங்கிற கூனி சொன்ன துர்போதனையால் கைகேயி மனம் மாறி அரசனிடம் பழைய காலத்தில் பெற்ற 2 வரங்களை தர வேண்டும் என்றும், அதில் 1 பரதன் அரசாள வேண்டும், 2ஆல் ராமன் 14 ஆண்டுகள் காட்டில் வனவாசம் செய்ய வேண்டும் என்று கேட்டாள். அதை கேட்ட மன்னன் மயங்கி விழுந்தான். தந்தையின் வாக்கை காப்பாற்ற ராமர் காட்டிற்கு சென்றார். லக்ஷ்மணனும் சீதையும் அவருடன் பின்தொடர்ந்தனர். கங்கையை கடக்க உதவிய குகன் என்ற வேடர் தலைவனை தன் உடன்பிறவா சகோதரனாக ஏற்றார் ராமர். பின்னர் பரத்வாஜரிடம் ஆசி பெற்று சித்திரகூடம் சென்று வாழலாயினர். ராமர் காட்டுக்கு சென்றவுடன் புத்திர சோகம் தாழாமல் தசரதன் இறந்தார். அமைச்சர்கள் ஆள் அனுப்பி அழைக்க பரதன் உடனே திரும்பினான். அயோத்தி வந்து சேர்ந்த பின் நடந்தவைகளை பற்றி அறிந்து கண்ணீர் விட்டு கதறினான். காட்டுக்கு சென்று அண்ணனை அழைத்து வருவேன் என்று திரளான மக்கள் பின்தொடர சித்திரகூடம் சென்றார். அங்கே ராம லக்ஷ்மணர்கள் தந்தை மறைவை அறிந்து மிகுந்த வருத்தம் கொண்டனர். தந்தையின் வாக்கை காப்பாற்ற வேண்டும், 14 ஆண்டுகள் கழித்துதான் நாட்டிற்கு திரும்புவேன் என்று ராமர் உறுதியாக சொன்னபின் பரதன் அவரது பாதுகைகளை கேட்டு வாங்கி தலையின் மேல் பக்தியுடன் கொண்டு சென்று அவற்றை சிம்மாசனத்தில் வைத்து தான் பிரதிநிதியாக ஆட்சி செய்து வந்தான். ராமலக்ஷ்மணர்கள் இன்னும் தெற்கு புறம் செல்ல நினைத்து ரொம்ப தூரம் கடந்து சென்றனர். அத்திரி மகரிஷி, அகஸ்தியர் போன்ற பல தவமுனிவர்களை தரிசித்து ஆசி பெற்று தண்டகாருண்யம் அடைந்தனர். அங்கே பஞ்சவடி என்ற இடத்தில் பர்ணசாலை அமைத்து தங்கியிருந்தார்கள். இலங்கை அரசனான ராவணனின் தங்கை சூர்பனகை என்பவள் ராமனை கண்டு மோகம் கொண்டாள். பேரழகியான சீதை அருகில் இருக்கும்போது தன் எண்ணம் நிறைவேறாது என்று நினைத்து சீதையை அகற்ற முற்பட்ட சூர்பனகையின் மூக்கை அறுத்து விரட்டினான் லக்ஷ்மணன். சூர்பனகையும் அழுது கொண்டே இலங்கை சென்றாள். ராவணனிடம், அழகே உருவான சீதையை உனக்கு கொண்டு வர எண்ணிய எனக்கு இப்படி ஒரு துன்பம் நேர்ந்தது, அதற்கு நீ பழிவாங்க மாட்டாயா என்று முறையிட்டாள். ராவணன் சூழ்ச்சியால் மாரீசன் என்ற அரக்கன் பொன்மான் உருவெடுத்து திரிய அதை கண்டு சீதை ஆசைப்பட
அதை பிடித்து தர ராமன் காட்டிற்குள் வெகு தூரம் சென்றார். இறுதியில் ஓர் அம்பால் அந்த மானை வீழ்த்த, ஏ சீதா, ஏ லக்ஷ்மணா என்று கத்தியவாறு மாரீசன் உயிரை விட்டான். இந்த கூக்குரல் கேட்டு பதறிப்போன சீதை லக்ஷ்மணனை அனுப்பினாள். யாருமின்றி தனித்திருந்த சீதையை சந்நியாசி வேஷத்தில் வந்த ராவணன் தன் புஷ்பக விமானத்தில் ஏற்றி இலங்கை நோக்கி பறந்தான். வழியில் தடுத்த ஜடாயுவை வாளால் வெட்டி வீழ்த்தினான். இலங்கை சென்று சீதையை அசோகவனத்தில் சிறை வைத்தான். பஞ்சவடியில் சீதையை காணாமல் ராம லக்ஷ்மணர்கள் தேடி வர்றப்ப ஜடாயுவை பார்த்தாங்க. அவர் மூலமாக ராவணன் தென்திசை நோக்கி சென்றதை அறிந்து கொண்டனர். தென்திசை நோக்கி செல்லும்போது சபரி அன்னைக்கு முக்தி கொடுத்து அவள் தந்த அறிவுரையின் பேரில் ரிஷ்யமுக பர்வதம் சென்றனர். அங்கு அனுமான் மற்றும் சுக்ரீவனை சந்தித்தனர். ராமர் சுக்ரீவனையும் தன் உடன்பிறவா சகோதரனாக ஏற்றார். வாலியை வதைத்து கிஷ்கிந்தையை அவனுக்கு வழங்கினார். வானர சேனைகள் நாற்புறமும் சீதையை தேடி கிளம்பினர். தென்திசை சென்ற அனுமான் முதலான வானரர்கள் கடற்கரையில் சம்பாதி என்ற கழுகரசனை சந்தித்து இலங்கையில் சீதை சிறையில் இருப்பதை அறிந்து கொண்டனர். ஜாம்பவான் கொடுத்த ஊக்கத்தால் அனுமன் கடல் கடந்து சென்று அசோகவனத்தில் சீதையை கண்டார். துன்பம் தாழாமல் தூக்கிலிட்டு கொண்டு இறந்து விடலாம் என்றிருந்த சீதைக்கு ராமன் அவளை தேடி வரும் விபரம் சொல்லி தைரியம் கொடுத்தார். அசோகவனத்தை அழித்து ராவணனை அவனது சபையில் கண்டு சீதையை ராமனிடம் ஒப்படைத்து மன்னிப்பு கேட்கும்படி அறிவுறுத்தினார். ஆத்திரமடைந்த ராவணன் அனுமன் வாலில் தீ வைக்குமாறு ஆணையிட்டான். அந்த தீயை கொண்டு இலங்கையை எரித்து பின் ராமனிடம் மீண்டு சென்றார் அனுமான். அன்னையின் துன்ப நிலையை ராமனிடம் எடுத்து கூறினார். ராமனும் வானர சேனையுடன் இலங்கை சென்றார். சரணம் வந்து அடைக்கலம் புகுந்த விபீஷணனையும் தன் உடன்பிறவா சகோதரனாக ஏற்றார். கடும் போர் முடிவில் ராவணனை மாய்த்து விபீஷணனுக்கு இலங்கையின் ஆட்சியை அளித்தார். சீதையை தீக்குளிக்கச் செய்து பின் ஏற்று புஷ்பக விமானம் ஏறி அயோத்தி நோக்கி சென்றார். 14 ஆண்டுகள் முடிவில் இன்னும் அண்ணனை காணவில்லையே என்று தீக்குளிக்க முயன்ற பரதனை அனுமன் முன்னே வந்து தடுத்தார். ராமர், சீதையும் மற்றவர்களும் பின்னே வர நடந்தவை அனைத்தையும் அறிந்து அனைவரும் மகிழ்ந்தனர். உரிய நன்னாளில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. ராமராஜ்யத்தில் மக்கள் அனைவரும் மகிழ்ந்திருந்தனர். ஸ்ரீராம ஜெயம்.